ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். 108 சீட்டு ஜெயிச்சு கூட தமிழ்நாட்டில் பிரோஜனம் இல்லை தளபதி விஜய்க்கு. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு சைடு ஏடிஎம்கே, ஒரு சைடு டிஎம்கே, பின்னாடி பிஜேபி. இதுக்கெல்லாம் மேலே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. கருணாசு, சரத்குமார், பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், மிஸ்டர் ரஜினிகாந்த் வரைக்கும். ஆனால் எதுவுமே பிரோஜனப்படாது. விஜயோட சக்கரயோகம் என்ன தெரியுமா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. இது எங்க இருந்தாலும் வேலை செய்யும். எல்லா கட்சியிலையும் அடிமையா போய் இதுதான் இருக்கணும். ஆனா டிவிகே கட்சியில வந்தா மட்டும்தான் ஆட்சியில பங்கோட அதிகாரத்தோட இருக்க முடியும். அதுக்கு ஆசைப்பட்டு எல்லாரும் வருவாங்க. கிட்டத்தட்ட இப்ப காங்கிரஸ் 5 சீட்டு வந்துருச்சு. இப்ப சிபிஎம்மும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 2 வந்துருச்சு, 7 வந்துருச்சு. ஒன்னும் விசிகே தான் வரணும். அதுவும் கண்டிப்பா வரும். என்ன கொஞ்சம் பிகு பண்றாங்க. ஆனா விஜயோட சக்கரவியூகம் என்னைக்கும் மிஸ்ஸே ஆகாது. என்னென்ன சூழ்ச்சி பண்றாங்கன்னு தெரியுமா? மிஸ்டர் ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? டிஎம்கே கிட்ட போய் பேசியிருக்காரு. அதாவது பிஜேபி சொல்லி டிஎம்கே கிட்ட பேசியிருக்காரு. நீங்களும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சு எப்படியாவது விஜயை காலி பண்ணிடுறீங்களேன்ட்டு. என்ன காரணம் தெரியுமா? பிஜேபியோட பயம். எங்க காங்கிரஸ் விஜய் கூட சேர்ந்து இங்க வந்துடுச்சுன்னா விஜயோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற இந்த இடத்துல மற்ற இடத்துலயும் காங்கிரஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுமே, திரும்பி பிஜேபி மறைஞ்சிருமேன்ற ஒரே காரணத்துக்காக சும்மா வெறித்தனமா பிஜேபி வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆளுநர் வரைக்கும். ஆளுநர் யாருன்னு நினைக்கிறீங்க? பிஜேபியோட கைக்கூலி தான். இது நான் சொல்லல, நீங்க அவரோட பற்றி சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரஜினிகாந்த் இந்த வேலை பார்க்கறாரு, கருணாஸ் என்ன வேலை பார்க்கறாரு தெரியுமா? எத்தனையோ பெரியவங்க எல்லாம் நம்ம அதை கட்டி காத்த ஒரு சங்கத்துல அதுக்கு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்காதவர் தான் இந்த விஜய். அவர் அவங்க ரசிகர்களுக்கு வேணா அப்பளமா இருக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சப்பானி முடிஞ்சு. நம்மளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிற நம்ம விஜய் சினிமாலேயே வச்சுக்கலாம். சினிமாலேயே வச்சுக்கணும்னா என்ன பண்ணோம்? நாம சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவர் சினிமாக்கு அனுப்பிச்சிடணும். இல்ல அவர் போயிடுவாரு. அது தேர்தல் ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருந்தா மறுபடியும் இருக்கிறதாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக அழிக்கிட்டு சொன்ன புறாமே காணாம அந்த ஆளுங்களா நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப பார்க்க எவனையும் சொல்றானா அம்மா ஆளை வாங்கிட்டு பயந்தது 15% வாங்குவார் என்று சொன்னால் கூட, உங்க கருத்து கணிப்பு இருந்தால் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டார் விஜய். இந்த மற்ற ஆக்டர்ஸ்க்கெல்லாம் தளபதி விஜயை கண்டா பொறாம. தான் கூட வேலை செஞ்சவன் இன்னைக்கு நம்மளால முடியாதது ஒன்ன சாதிச்சுட்டானேன்ட்டு வைத்தெரிச்சலையும் பொறாமையிலையும் சாவுறாங்க. அதாவது எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், கூட இருக்கிறவன் வளர்ந்தா மற்றவன் பொறாமையில வெம்பி போவான்ட்டு. அதை கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சாதிக்கிறதுக்கும் திறமை இல்லை, செஞ்சு காமிக்கிறதுக்கும் புத்தி இல்லை. ஆனா அது ஒருத்தன் செஞ்சு காமிச்சிட்டானா அதை இவங்களால தாங்க முடியல, ஏத்துக்கவும் முடியல. எவ்வளவு வைத்தறிச்சல் பிடிச்ச மனுஷங்களா இருக்காங்க பாருங்க. இவங்கள மாதிரி ஒரு கேவலவாதிகளை பார்க்கவே முடியாது. முக்கியமா இந்த பிரகாஷ் ராஜ், சத்யராஜ், சரத்குமார் கூட அன்னைக்கே சொன்னாரு, பரவாயில்ல போயிட்டு போட்ட நேருக்கு நேர். ஆனா இவனுங்கெல்லாம் காசுக்கு வேலை பார்க்கறது ரொம்ப கீழ்த்தனமா இருக்குது, எச்சத்தனமா இருக்குது. இதை நான் சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா இவனுங்க பண்றது அப்படிதான் இருக்கு. எதுக்கும் கலங்காதீங்க, நம்ம தளபதியோட ஸ்டைலே வேற. அவரு எதுக்கும் அசரவும் மாட்டாரு, அலறவும் மாட்டாரு. இவங்க என்னமோ சொல்றாங்க கான்வாயை திரும்பி வாங்கிட்டாங்கன்னு. கண்டிப்பா அது கிடையாதுங்க. நான் டீடைல்ஸ் உங்களுக்கு ப்ரூஃபோட ஷார்ட்ஸ்ல போடுறேன். அதாவது இவர் தான் சொல்லியிருக்காரு, நான் சிஎம் ஆகல, எனக்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, உங்க கான்வாயை நீங்களே வச்சுக்கோங்க, என்னைக்கு நான் சிஎம் ஆகிறனோ அன்னைக்கு நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி கெத்தான விஷயம்லாம் தளபதி விஜயால மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற கட்சிக்காரன் பேசலாம், என்னடா இப்படி சொல்ற அப்படி சொல்றேன்ட்டு. ஆனா அதுதான் உண்மை. யாராவது இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி? எப்பண்டா பதவி கிடைக்கும், எப்பண்டா சுருட்டலாம், எப்பண்டா ஊழல் பண்ணலாம், எப்பண்டா மக்கள் பணத்தை புடுங்கலாம் தான் காத்து இருந்திருக்காங்களே தவிர இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தலைவரை கண்டிப்பா தமிழ்நாடு பார்த்ததே கிடையாது. இதுக்கப்புறம் பார்க்க போறதும் கிடையாது. இவரை மாதிரி ஒரு ஆளு ஜெம் ஆஃப் த ஒரு பர்சனல் லைஃப் பேசுவானுங்க. பர்சனல் லைஃப் பேசினா எவனாலையும் அவனால பேச முடியாது. ஏன்னா அவன் பர்சனல் லைஃபே அவ்வளவு கீழ்த்தரமாகவும் கேவலமாக தான் இருக்கும். இவரோட சக்கரவியூகம் எப்படி வேலை செய்ய போகுது தெரியுமா? அதாவது எல்லா டிஎம்கே, ஏடிஎம்கேல இவங்கெல்லாம் போய் சேர்ந்தது காரணம் பதவியும் பணத்துக்காக தான். ஆனா அங்க மண்ணு தான் கிடைச்சிச்சு. இங்க என்ன கிடைக்க போகுது தெரியுமா? லட்டு. ஆனா என்ன, திருட்டு லட்டு கிடைக்காது. மக்களோட பணத்துல என்ன வருமோ அந்த சம்பள லட்டு தான் கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாம் யோசிச்சு தயங்கி சேர்றாங்க. வேற வழி இல்லை. இவங்களுக்கு தேவை பதவி, சேருவாங்க. ஆனா என்ன பிகு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சவங்க கிட்ட போய் நம்ம சேரணுமான்னு அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், கஷ்டம் அது இருக்கதானே செய்யும். யாராலும் செய்ய முடியாததை இவர் செஞ்சு காமிச்சிருக்காருல்ல. ஒரு மனுஷனை எதிர்த்து தமிழ்நாடு பாலிடிக்ஸே திரும்பி நிக்குது. ஆனா இந்த மனுஷன் ஒன்னும் கல்லு மாதிரி சிங்கிளா நின்றுட்டு இருக்காரு. எதுக்காகனா மக்களுக்காக.
ஆட்சியை கொடுக்க முடியுமா முடியாதான்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியில, ஆட்சி அமைக்க போறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஆனா விஜயோட சக்கரவியூகத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தூள் தூளா நொறுங்கிறோம். எல்லாரும் பிகு பண்ணிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வரைக்கும் 7 பேர் சேர்ந்துட்டாங்க. ஒன்னும் 3 பேர் தான் தேவை. அவங்களும் நாளைக்குள்ள சேர்ந்துருவாங்க. நாளன்னைக்கோ 2 நாள்லயே ஒன்றும் மண்டே மேக்சிமம் விஜய் பதவி ஏற்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கும். இது பிரச்சனை தான். ஒரே கூட்டணியில எல்லாரும் இருக்காங்க. ஆனா என்னைக்கு இருந்தாலும் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஊழல் அரசியல்வாதிகள், ஊழல் பணத்திலேயே வாழ்ந்தவங்க. விஜய் ஊழல் இல்லாம ஒரு அரசியல் கொடுக்கணும்னு வந்திருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இவங்களுக்குலாம். இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு போக போக தான் பார்க்கணும். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், தளபதி விஜய சாதாரண இடம் விட முடியாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்ச அவருக்கு மக்களை எப்படி வழி நடத்தணும், அரசாட்சியை எப்படி கொண்டு போகணும்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். எதையும் பிளான் பண்ணாம வர்றதுக்கு அவர் ஒண்ணு முட்டாள் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற அரசியல்வாதிகள் இதெல்லாம் தப்பு கணக்கு போட்டு தான் இன்னைக்கு தோத்து போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் என்னடா ஒரு கூட்டம், எப்போ வர்றது கூட்டம் தான்ட்டு சிரஞ்சீவி வச்சு பேசினாங்க, பவன் கல்யாணம் வச்சு பேசினாங்க, உதாரணம் காட்டு பயப்படுத்தினாங்க. அப்பவும் இவர் பின்வாங்குற மாதிரி இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டெடியா நின்றுட்டு தானே இருக்காரு. எல்லாரும் பேசுறோம், ஆனா அவர் மட்டும் இன்னும் ஒரு வார்த்தை பேசல. மீடியா கிட்டயும் சரி, மக்கள் கிட்டயும் சரி. அமைதி அவரோட ஆயுதமே அமைதி தான். அவரோட சக்கரவியூகத்தோட மெயின் அஸ்திரமே அமைதி தான். அந்த அமைதியை வச்சியே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்காரு தளபதி விஜய். நீங்க என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் ஒரு நல்ல லீடரா கண்டிப்பா வருவாரு. ஆனா அப்போசிஷன் அவரை கண்டிப்பா வர விட மாட்டாங்க, தடுப்பாங்க, 1000 பிரச்சனை பண்ணுவாங்க. ஏன்னா வாங்கி வச்சிருக்க கடன் அப்படி 5.5 கோடி கடன். இதை சமாளிக்கிறதுக்கே ஒரு தனி டேலண்ட் வேணும். அது இல்லாம அவர் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்கு செய்யணும். அதுக்கும் ஒரு தனி அசட்டு தைரியமும் வேணும், திறமையும் வேணும். அதை கண்டிப்பா பண்ணிக்காம பாரு. 1-2 நாள் வெயிட் பண்ணுங்க. சாதாரணமா சொல்ல, கான்பிடண்டா சொல்றேன். அவர் சொல்ற மாதிரி நல்லதே நடக்கும். மண்டே அவர் தான் சிஎம் பதவி ஏற்க போறார். See you. Bye bye from ASP Army YouTube channel.